இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் வந்து 3075 மேக்ஸிமைஸ் ஹாப்பினஸ் ஆஃப் செலக்டட் சில்ட்ரன். ஸோ இந்த ப்ராப்ளம்ல ரிட்டர்ன் தி மேக்ஸிமம் சம் ஆஃப் ஹாப்பினஸ் வேல்யூ ஆஃப் தி செலக்டட் சில்ட்ரன் தட் யூ கேன் அச்சீவ் பை செலக்டிங் கே சில்ட்ரன். ஸோ இன்புட்ல வந்து ஹாப்பினஸ்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சைல்டோட ஹாப்பினஸ் வேல்யூ அந்த ஹாப்பினஸோட லிஸ்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் கேன்னு ஒரு வேரிய இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கே சில்ட்ரனை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ தட் த சம் ஆஃப் தி ஹாப்பினஸ் ஆஃப் தி கே சில்ட்ரன் வில் பி மேக்ஸிமம். ஸோ இதோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் கே சில்ட்ரன் ஃப்ரம் தி என் சில்ட்ரன் என் கே டர்ன்ஸ். ஸோ கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த கே சில்ட்ரனை வந்து நம்ம கே டர்ன்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து சில்ட்ரன் தட் ஹேவ் நாட் பீன் செலக்டட் டில் நவ் டிக்ரீசஸ் பை 1. ஸோ நம்ம வந்து கே டைம்ஸ் வந்து ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஒரு சைல்டை வந்து செலக்ட் பண்ணணும்னா மற்ற சில்ட்ரன் எல்லாத்தையுமே ஹாப்பினஸ் வேல்யூ வில் பி டிக்ரீஸ்டு பை 1. ஸோ அதுக்கு அடுத்த லாஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் வந்து ஹாப்பினஸ் வேல்யூ cannot become negative and gets decremented only if it is positive. ஸோ கான்செப்ட்ஸ் யூஸ் ஹியர் சார்ட்டிங் யூஸ் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டை ஹாப்பினஸ் லிஸ்ட்டை வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணுறது டாட் சார்ட் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் லிஸ்ட் இண்டெக்ஸ், ஃபார் லூப் அண்ட் பாப் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பினஸ் வேல்யூ கொடுத்துட்றாங்க. ஸோ நான் வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு 10, 1, 5, 30 எடுத்திருக்கேன். கேவோட வேல்யூ 4 எடுத்திருக்கேன். ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு வந்து 0வும் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சார்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ இந்த ஹாப்பினஸ் வேல்யூ வந்து அன்சார்ட்டட் லிஸ்டாக தான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணிக்கிறோம். சார்ட் பண்ணாதான் நமக்கு அட் லாஸ்ட் அந்த சார்ட் பண்ண லிஸ்டோட லாஸ்ட் வந்து பி ஆல்வேஸ் மேக்ஸிமம். ஸோ சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வில் கெட் 1, 5, 10, 13. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரியேட் லூப் தட் ரன்ஸ் கே டைம். ஸோ வந்து நமக்கு கன்ஸ்ட்ரெயின் என்னன்னா கே சில்ட்ரனை வந்து கே டைம்ஸ்ல செலக்ட் பண்ணணும். ஸோ யூசிங் ஃபார் லூப். ஃபார் லூப்ல வந்து ரேஞ்சில் வந்து கேன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ரேஞ்ச் வில் பி வேரி ஃப்ரம் 0 டு கே மைனஸ் 1. ஐ வந்து 0ல இருந்து கே மைனஸ் 1 வரைக்கும் போகும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் நம்ம வந்து ஆட் தி மேக்ஸிமம் ஹாப்பினஸ் டு த ரிசல்ட். ஸோ இப்போ வந்து நான் வேல்யூன்னு ஒரு வேரியபிள் எடுத்திருக்கேன். அந்த வேரியபிள்ல அந்த ஹாப்பினஸ் டாட் பாப், அதாவது அந்த ஹாப்பினஸ் லிஸ்டோட லாஸ்ட் வேரியபிளை வந்து வேல்யூல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த 30 வந்து இந்த லிஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணி வேல்யூல ஸ்டோர் பண்ணி அதை வந்து நான் ரிசல்ட்ஸ் கூட ஆட் பண்றேன். ஸோ ஐட்ரேஷன் 1ல என்ன நடக்கும்னா ஹெச் வந்து 1, 5, 10, 13 இருக்கு. ரிசல்ட் வந்து 0 இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஹெச்ல ஹாப்பினஸ்ல வந்து 30 வந்து பாப் பண்றேன். 30 பாப் பண்ணி ரிசல்ட் கூட ஆட் பண்றேன். ஸோ ரிசல்ட் வில் பிகம் 30. செகண்ட் ஐட்ரேஷன்ல இந்த 30 இருக்காது. 1, 5, 10 மட்டும் தான் இருக்கும். ஸோ இதுலயும் ஹெச்ல நான் பாப் பண்ணேன்னா 10 வந்து பாப் ஆகும். 10 வந்து ரிசல்ட் கூட ஆட் ஆகும். ஆனா நமக்கு இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா children that have not been selected till now decreases by 1. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல வந்து நான் 30 செலக்ட் பண்றேன்னா மற்ற எல்லா சில்ட்ரனையும் -1 பண்ணணும். ஸோ சப்ராக்ட் 1 ஃப்ரம் ஆல் ஹாப்பினஸ் நாட் செலக்டட். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 30 எடுத்திருக்கோம். 30 எடுக்கும்போது இது வந்து 9 ஆயிரும், இது வந்து 4 ஆயிரும், இது வந்து 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் இட்ரேஷன்ல இங்க வந்து நமக்கு 9 தான் ஆட் ஆகும். ஸோ 9 ஆட் ஆகுறதுக்கு என்ன பண்றோம்னா ஐ வேல்யூ வந்து 0ல இருந்து கே மைனஸ் 1 வரைக்கும் இருக்க ரேஞ்ச். ஸோ இந்த ஐ வந்து நம்ம அந்த ஆப் லாஸ்ட் இது கூட சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 30 இருக்கு. 30 வில் பி சப்ராக்டட் வித் 0. ஸோ சேம் 30. ஸோ 10 வில் பி சப்ராக்டட் பை 1. அதுக்கப்புறம் 5 வில் பி சப்ராக்டட் பை 2. அதுக்கப்புறம் கடைசி வேல்யூ வில் பி சப்ராக்டட் பை 3. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல வேல்யூ வந்து 30 இருக்கும். செகண்ட் ஐட்ரேஷன்ல வேல்யூ வந்து 9 ஆயிரும். தேர்ட் ஐட்ரேஷன்ல வேல்யூ வந்து 3. ஆனா ஃபோர்த் ஐட்ரேஷன்ல வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவா வருது 1 மைனஸ் 3. ஸோ இப்போ வந்து ஹெச்ல வந்து 1 மட்டும் தான் இருக்கும். 1 வந்து நம்ம பாப் பண்ணி அந்த மைனஸ் பண்ணும்போது அது நெகட்டிவ் ஆயிரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவா தான் இருக்கணும். பாசிட்டிவா இருந்தா மட்டும் நம்ம ரிசல்ட் கூட ஆட் பண்ண போறோம். இல்லைன்னா நம்ம ஆட் பண்ண போறது. ஸோ இப்படி பார்க்கும்போது கடைசியில வந்து இந்த -2 வந்து ஆட் ஆகாது. ஸோ இஃப் கண்டிஷன் அடிக்கி ஸோ வி வில் கெட் த ரிசல்ட் ஆஃப் 42. 42 வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.